உலகெங்கும் உள்ள தமிழ் மக்களுக்கு ஜோதிட சேவையில் சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம். தமிழ் உலகின் ஜோதிட ஜோதி சேலம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. வணக்கம். இன்றைய மாதாந்திர கருத்தரங்க நிகழ்ச்சியில் முதல் நிகழ்ச்சியாக சின்னசேலம் சீனிவாசன் ஐயா அவர்கள் தன்னுடைய இனிய உரையை வழங்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். சிவா திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை மனம் மெய்மொழிகளால் வணங்கி சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நலசங்கம் கௌரவ தலைவர் பொருளாளர் செயலாளர் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நலசங்கம் நடத்தும் 16வது ஜோதிட கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, மன்னவன் வந்தானடி மாங்கல்யம் தந்தானடி என்ற தலைப்பில் ஒரு சிறு கருத்தை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். பொதுவாக திருமணம் ஆன பெண்களை பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னீங்கன்னா, தீர்க்க சுமங்கலி பவ, தீர்க்க சுமங்கலியாக இருங்க அப்படின்னு வாழ்த்துவாங்க. அப்படி வாழ்த்துறதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் கணவனோட ஆயுள் ஆரோக்கியத்தோட மாங்கல்ய பலத்தோட 100 வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்கிறதான் அதோடைய மந்திரத்தினுடைய பலன், பவர் அதுக்கு உடையது. சரி, அதுக்கு இன்னொரு சூட்சமான விதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, அந்த 100 வருடம் வாழ்கிறாங்க இல்லையா, அப்போ 100 வருடம் வாழும்போது அவங்களுக்கு அந்த பெண்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, கணவனிடம் 5 வகையான தாலிகள் வாங்கணும் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுது. அதாவது 20லேருந்து 25க்குள்ள நடக்கிற ஒரு திருமண வைபவம் முதல் கல்யாணம். அதுக்கப்புறம் 60ஆம் கல்யாணம், சஷ்டியாப்ப பூர்த்தி விழா அப்படின்றது ஒரு 60ஆம் கல்யாணம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 70வது வயசில் பீமரத சாந்தி அப்படின்ற ஒரு விசேஷத்தை நடத்துகிறாங்க. அடுத்தது 80வது வயசில் சதாபிஷேகம், அதாவது 1000 கண்ட பிறை கண்ட ஜோடிகள் அப்படின்ற ஒரு விஷயத்த 80வது வயசில் நடத்துகிறாங்க. 90வது வயசில் பார்த்தீங்கன்னா விஜய ரத சாந்தி அப்படின்றது 90வது வயசுல நடத்துறாங்க. 100வது வயசுல என்ன பண்றாங்கன்னா கனகாபிஷேகம் அப்படின்ற ஒரு விஷயத்த நடத்துறாங்க. இப்ப இந்த 60, 70, 80, 90, 100க்கு ஏதாவது பவர், ஏதாவது நம்பருக்கு ஏதாவது ஒரு பலன் இருக்கா? இல்ல ஏதாவது நம்ம இது பண்றோமா? இதுக்கு விளக்கம் தேடுறோம். ஏன் இப்படி கொண்டாடுறாங்க 60ல 70ல 80ல அப்படின்னு நம்ம பண்ணும்போது, மகாபாரதத்துல ஒரு செய்தி ஒன்று வருது. என்ன செய்தி அப்படின்னா, யயாதி மன்னன் அவருக்கு நல்ல செல்வா கூட வாழ்றார். அவருக்கு முதுமை வருது. அப்படி முதுமை வரும்போது அவரு ஏன் முதுமை வருது, அதோட இது என்ன அப்படின்றத அவர் யோசிக்கிறார். அப்படி யோசிக்கும் போது அவருக்கு மனசுல தோன்ற விஷயம் 2 என்ன அப்படின்னீங்கன்னா, அதாவது இன்பம் அப்படின்றீங்களா, உடல் இன்பம் அனுபவிக்கிறதுக்கு ஒரு எல்லை உண்டு இல்லைங்களா? ஆனா ஆசைக்கு எந்த வயசுல வேணாலும் ஆசை இருக்கும். அப்ப ஆசைக்கு எல்லை இல்லை. அப்ப இந்த வயது ஏற ஏற தன்னுடைய ஆசைகளை குறைச்சிக்கிட்டே வாங்க, அனுபவத்தை பெருக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த 60, 70, 80, 90 இப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்ல நம்ம வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு வகை நம்ம சாஸ்திரம் சொல்லுது. சரி, அப்படியே நம்ம ஜோதிடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு இளமையில திருமணம் ஆயிடுது. சில பெண்களுக்கு ஒரு 40 வயசுல திருமணம் ஆகுது. சில பெண்களுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. சில பெண்கள் சாமியாரா போயிடுறாங்க. சில பெண்கள் பல ஆடவர்களோட சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்படி பெண்கள் ஏன் இவங்களுக்கு இது மாதிரியான நடக்குது அப்படின்னு நம்ம ஜோதிடத்துல விடை தேடும் போது அதுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, மாங்கல்ய தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஜோதிடத்துல சொல்றோம். அப்ப அந்த மாங்கல்ய தோஷம் எப்படி ஏற்படுது
அப்படின்றத நம்ம ஒரு ஒரு 10-15 விதிகளை நம்ம அதை பார்க்குறோம். ஒரு பெண்கள் ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது அந்த மாங்கல்ய தோஷம் எப்படி இருந்தா, கிரக நிலைகள் எப்படி இருந்தா இந்த தோஷம் ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பொதுவா லக்னாதிபதி 8ஆம் அதிபதியோடைய சாரம் வாங்கக்கூடாது. அப்படி வாங்கிச்சுன்னா அந்த தோஷம் ஏற்படும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி நீசமாகக்கூடாது. அதே மாதிரி 8ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம் ஆகக்கூடாது. இப்படிலாம் ஆச்சுன்னா மாங்கல்ய தோஷம் வரும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி இருக்காரு இல்லைங்களா, அவரு மாரகாதிபதியோடைய கால் வாங்கக்கூடாது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் இருக்கு இல்லைங்களா, அது மாரகாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருந்துச்சுன்னா மாங்கல்ய தோஷம் ஏற்படும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் வேதகனுடைய கால் வாங்கக்கூடாது. இப்படிலாம் இருந்துச்சுன்னா மாங்கல்ய தோஷம் ஏற்படும். இது மட்டும்தானா அப்படின்னா, அதே மாதிரி சனிக்கு 8ல் குரு இருக்கக்கூடாது. சனிக்கு 8ல் குரு இருக்கக்கூடாது. இப்படி இருந்தாலும் மாங்கல்ய தோஷம். அதே மாதிரி சூரியனுக்கு 5-9 சனி செவ்வாய் இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருந்துச்சுன்னா மாங்கல்ய தோஷம் ஏற்படும். இதுதானா அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். எப்படிலாம் மாங்கல்ய தோஷம் ஏற்படுது, குடும்ப பெண்கள் பாதிக்கிறாங்க. அப்படிங்கும்போது 2ஆம் அதிபதி நீசமாகக்கூடாது. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இருக்கிற கிரகமும் நீசமாகக்கூடாது. 2ஆம் அதிபதி 6-8-12 இருந்து பகை நீச அஸ்தமனம் பெற்றாலும் அந்த மாங்கல்ய தோஷம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அது 8ஆம் அதிபதியோடைய கால் வாங்கக்கூடாது. அப்படி 8ஆம் அதிபதி கால் வாங்கினா அதுவும் மாங்கல்ய தோஷமா செயல்படும். அதே மாதிரி 7ஆம் அதிபதியும் நீசமாகக்கூடாது. 7ஆம் இடத்துல கிரகம் இருந்தாலும் அது நீச கிரகம் அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. அதே மாதிரி 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசமாகக்கூடாது. 7ஆம் அதிபதிக்கு 6லயோ 8லயோ ராகு கேது இருக்கக்கூடாது. இப்படிலாம் இருந்தா மாங்கல்ய தோஷம் ஏற்படும். அதே குருவும் சுக்கிரனும் 6-8 இருக்கக்கூடாது. குரு சுக்கிரனும் 6-8 இருக்கு. இப்படிலாம் இருந்துச்சுன்னா மாங்கல்ய தோஷம் ஏற்படும் அப்படின்றது நம்ம விதி. சரி, இந்த மாங்கல்ய தோஷத்துக்கு மாற்று ஐடியா, அதாவது எப்போ என்ன மாதிரி இருந்தால் மாங்கல்ய யோகமாக மாறும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா, பொதுவாக 8ஆம் அதிபதி பஞ்சமாதிபதியுடைய கால்லையோ பாக்கியாதிபதியுடைய கால்லையோ இருந்துச்சுன்னா அந்த யோகம் கிடைக்கும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி லக்கண சுபரோ அல்லது இயற்கை சுபரோ அவரை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அந்த மாங்கல்ய யோகம் கிடைக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்தை லக்கண சுபரோ இயற்கை சுபரோ பார்த்தாங்கன்னாலும் அந்த மாங்கல்ய பலம் அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் வேதகனுடைய கால் வாங்கினாலும் அந்த வேதகன் 6-8-12 மறைஞ்சிட்டாருன்னு வச்சுங்க, அதுவும் மாங்கல்ய பலமா மாறும். இப்படி மாங்கல்ய பலத்துக்கு சில யோகங்கள் இதெல்லாம் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். இப்ப ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய பெண்ணுடைய ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட காட்டுறாங்க. அப்படி காட்டும்போது அந்த ஜோசியர் கணிக்கிறாரு. கணிச்சுட்டு அவர் 2-3 விஷயம் சொல்றார், பெற்றவங்கள்ட்ட சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னீங்கன்னா, இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகாது, திருமணம் ஆனாலும் புத்திரபாக்கியம் இருக்காது, இவங்க அற்ப ஆயுள் 25 to 27 இவங்க செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஜோசிகாரர் சொல்றாரு. சொல்லும்போது பெற்றவங்களுக்கு அது மனசு கஷ்டமா இருக்கு. அப்படி கஷ்டம் போடும்போது ஒருத்தங்க சொன்னா அதே விட்டுருவாங்களா பெற்றவங்க அப்படின்னா, அவங்க அந்த ஜாதக நோட்டை எடுத்துக்கிட்டு பல ஜோசியர்கிட்ட போறாங்க. கிட்டத்தட்ட 50-60 பேர்கிட்ட அதை பார்க்குறாங்க. எல்லாருமே இந்த விஷயத்த சொல்றாங்க. அதுல நம்ம குருநாதன் மாதிரி ஒரு விவரம் தெரிஞ்ச ஒரு ஜோதிடர் என்ன பண்றாரு, இந்த 3 ஆப்போசிட்டையும் மாத்திரம் அந்த அவர்கிட்டயே அதே மாதிரி கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த அம்மா வேதனையோட உட்காந்துருக்குது, பெற்றவங்க வேதனையோட உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது அவர் சொல்றாரு, இவர் ஜாதகத்தை கணிச்சுட்டு உட்காடுறாரு. உட்காந்தும் போது அவர் சொல்றாரு, இன்னும் ஒரு 3 மாசத்துல உன் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு.
கல்யாணம் நடந்து 1 வருஷத்துல ஒரு பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அதாவது அற்ப ஆயிலும் இல்லை, பூர்ண ஆயிலும் இல்லை, மத்திப ஆயில். மத்திப ஆயில்ன்றது ஒரு 60-65 வரைக்கும் இருந்தா வந்து போதும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. அந்த அம்மாவும் அந்த பெத்தவங்க பார்த்துட்டு, ஜோசிகரை வாங்குற 500 ரூபா 1000 ரூபாய்க்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு சொல்லாதீங்க, கிட்டத்தட்ட நான் ஒரு 50-60 பேர்த்த பார்த்துட்டேன், எல்லாமே வந்து இது மாதிரி சொல்லிட்டாங்க, இதுக்கு வந்து சரியான வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அந்த ஜாதகத்தை இது பண்ணி சில விஷயங்கள் சொல்றார். இந்த மாதிரி நடக்குமா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கு, உங்களுக்கு குழந்தை பிறகு கல்யாணம் ஆகும் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. சரி, அப்படி நடந்துச்சுன்னா நீங்க தான் எங்களுக்கு தெய்வம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போறாங்க. அப்படி போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை வருது. அந்த மாப்பிள்ளை வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறார். அவங்க கூடயே இருந்து அந்த பொண்ணை வந்து தங்கம் போல பார்த்துக்கிறார். இப்ப ஒரு பொண்ணுக்கு வந்து நல்ல மாப்பிள்ளை அமையணும் அப்படின்னு வச்சிங்களேன், 2ஆம் அதிபதி கிடக்கூடாது. 2ஆம் அதிபதி கேந்திர பலத்துல இருக்கணும். 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி ஆட்சி உச்ச பெற்ற கிரகத்துடைய காலில் இருக்கணும். அதே மாதிரி 2ஆம் அதிபதி பலம் அந்த பஞ்சமாதிபதியோ பாக்கியாதிபதியோடைய காலில் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய கணவன் வந்து அந்த மனைவியை பூ போல தாங்குவான் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ இந்த பெண் ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா 15/12/1900 9 மணி 10 நிமிஷம் காலையில் பிறந்திருக்காங்க. லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர லக்னம். லக்னத்துக்கு 2ல் வந்து இது பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்காரு. லக்னத்துக்கு 3ல் வந்து பார்த்தீங்கன்னா கேது இருக்காரு. லக்னத்துக்கு 6ல் வந்து பார்த்தீங்கன்னா குரு இருக்கார். லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருக்கார். லக்னத்துக்கு 8ல் சனி இருக்கார். லக்னத்துக்கு 9ல் ராகு இருக்கிறார். லக்னத்துக்கு 11ல் சூரியன் சுக்கிரன் இருக்காங்க. லக்னத்துக்கு 12ல் புதன் இருக்கார். இதுதான் ராசி சக்கரோடைய அமைப்பு. இவர் அதுக்கு ஒரு பாடலை சொல்லி அந்த விளக்கத்தை சொல்றார். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம், 2ஆம் அதிபதி 8க்கு போயிட்டாரு, 11ஆம் அதிபதி நீசம், இப்படிலாம் இருக்கு. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி வந்து கல்யாணம் நடந்திருக்கும், குழந்தை பிறந்திருக்கும்? எப்படிங்க? சஞ்சீத கர்மா நல்லா இருக்கு. ஆமா, இல்ல இல்ல, அது விதி இருக்கு. அப்ப நம்ம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னீங்கன்னா, லக்ன அதாவது விதி கெட்ட மதிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. விதி கெட்ட மதிப்பாரு. அப்ப லக்னத்துக்கு வந்து சரியில்லைம்மா, ராசிக்கு வந்து நல்லா இருக்குது. ராசிக்கு வந்து இவங்களுக்கு நடந்ததை வந்து குரு திசையில புதன் புத்தியில இவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. குரு திசையில புதன் புத்தியில திருமணம் நடந்துச்சு. எப்படி நடந்துச்சு அப்படின்னீங்கன்னா, ராசிக்கு 5ஆம் அதிபதிய குரு பார்க்கிறார். ராசிக்கு 5ஆம் அதிபதியை குரு பார்க்கிறார். அதனால திருமணம் நடந்துச்சு. சரி, புத்திர பாக்கியம் எப்படி கருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அதாவது இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ராசிக்கு 5ஆம் அதிபதிய புத்திரகாரகன் அந்த ஸ்தானாதிபதியை பார்க்கறதுனாலையும் குழந்தை கிடைச்சிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தையே சொல்றாங்க. வீட்டோட மாப்பிள்ளையா வர்றாரு இல்லையா, ஒரு இதை தாங்கிறதுக்கு எப்படி வந்தார் அப்படின்னா, அதுக்கு என்ன அவர் விளக்கம் சொல்றாரு அப்படின்னா, லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி இல்லைன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி, இவங்க அம்சத்துல குரு வீட்டில் இருக்கணுமா. லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி இல்லைன்னா ராசிக்கு 7ஆம் அதிபதி, அவரு குரு வீட்டில் இருக்கணுமா. குரு வீட்டில் இருந்தா அந்த குருவும் அந்த குரு வீட்டிலே இருந்தாருன்னு வச்சிங்களேன், உள்ளங்கையில வச்சு தாங்கக்கூடிய ஒரு கணவன் கிடைப்பான் அப்படின்னு அவர் வந்து ஒரு பாடல் மூலியமா விளக்கத்தை சொல்லி அந்த பொண்ணுக்கு தேர்த்தி, அந்த பொண்ணு இப்ப கல்யாணத்தோட குழந்தையோட நல்லா இருக்குது. அப்ப ஒரு நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, பல வகையான மாங்கல்ய தோஷத்துக்கு எத்தனையோ விதிகள் இருக்கு, விதி விலக்கு இருக்கு.
அப்ப இதே மாதிரி இந்த ஜாதகத்துல 7ஆம் இடத்துல செவ்வாய் நீசமா தான் இருக்கிறார். ஆனா அவருக்கு கால் கொடுத்த கிரகம் புதன். புதன் 6-8ல மறைஞ்சிருந்தா செவ்வாய் திசையும் நல்ல யோகத்தை செய்யும். செவ்வாய் திசையும் மிகப்பெரிய யோகத்தை செய்யும். இதுக்கு நல்லா அடுத்தடுத்து வர இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்புல இருந்து இப்ப நல்லா குழந்தை குட்டியோட, அதாவது பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தை இப்போ வயசுக்கு வந்துருச்சு. இதை வந்து ஆய்வில் வச்சிங்க. இந்த பாப்பா வந்து அந்த வீட்டுக்காரங்க வந்து சொன்னது, என் பாப்பா 1 வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ஒரு விஷயம். இது அதுக்காக தான் இந்த எதுக்காக இந்த இதை எடுத்தோம்னா மாங்கல்ய தோஷத்துக்காக. இப்போ இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, நம்ம ஜாதகம் பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கா அப்படின்னு ஒரு ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு யோசிச்சு நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்றத சொல்லி வாய்ப்பளித்த சேலம் ஜோதிட ஆராய்ச்சியாளர் நல சங்கத்துக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம சின்னசேலம் சீனிவாசன ஐயாவுடைய தலைப்பை கேட்ட உடனே ஒரு முகமலர்ச்சி ஏற்படும். எப்பவுமே இவர் ஒவ்வொரு மாசமும் தலைப்பு கொடுக்கும்போது தலைப்பையே ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி தான் கொடுக்குறாரு. என்ன அந்த கவிதை நயத்தோட தான் இருக்கும். உள்ளேயும் அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கிற அளவுக்கு இருக்கு. இதுல இன்னைக்கு ஐயாவுடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்திக்கக்கூடியதா. இது ஜோதிடர்களுக்கு ஒரு சவாலா வரக்கூடிய விஷயங்களை பத்தி நம்மள சிந்திக்க வைக்கிறார். இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இந்த மாதிரி ஆராய்ச்சி சங்கத்துக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கு. நம்ம வந்திருக்கக்கூடிய எல்லா ஜோதிடருடைய சார்புலையும் ஐயாவுக்கு ஒரு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.